ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன். அது ஏன்னு காரணம் தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போயே நான் சொல்லிடுறேன், இது ஃபுல்லாக. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீப்பர்னு ஒன்று வந்துச்சு. அந்த விதத்தில் அப்படின்னா நான் வெளியே போயிட்டு வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. சரி, எப்படின்னா உங்களுக்கு விளக்குற ஒரு டைம் ஆயிடும். சரி, வாங்க இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடை நம்ம புதுசாக ஃபுல்லாக ஃபினிஷ்டாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு ஒரு நைட்டு போல் வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீப்பர் ஒரு ரெண்டு இருக்கும் வந்திருக்குங்க. அந்த இடத்துல என்ன நினச்சிச்சின்னு தெரியலை, அடித்து சதைச்சி விட்டுருச்சுங்க. என்ன இல்லை, நான் போயிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடித்து ஒரே அடியாக போட்டதாகிருச்சுங்க. அதுங்க அடிக்காதுங்க, ஒரு மாதிரி பச்சக்கு டம்முன்னு வெட்டிக்கும். 1 2 3 4 என்றோம்ல, அந்த மாதிரி அதுங்க வெள்ளையாகி அப்படியே வெட்டிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் பெருசாக நடக்கும். சரி விடுங்க, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போதைக்கு மரத்தை பார்த்திங்கன்னா அறுத்து எவ்வளோ பார்த்திங்கன்னா பார்ப்போம். சரி, அது ஒரு துக்கமான சம்பவம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் எடுத்துக்கலாம். எந்த மரத்தை வெட்டலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன வீட்டுக்கு ஓகே, இந்த பாருங்க. ஓகே, இந்த கீழெல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே மட்டும்தான் பார்த்திங்கன்னா வைக்கணும். மேலே இதே போதும்னு தான் நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக வச்சு விட்டால் போதும். ஓகே, எந்த மரத்தாக இருக்கலாம், இந்த இதை எடுத்துடலாம். ஓகே, 1 2 மேலே இன்னும் இருக்குது, 3 4 5 இங்கே 6 7 அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு 7 கட்டை கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த மரத்தை எடுத்துக்கலாமா? சொல்லுங்க, எல்லா கலர்லேயும் இந்த மரத்தை எடுப்போம். கலர் மரத்தெல்லாம் எடுத்தோம்னா வீடு நல்லா இருக்காது. ஓகே, பார்த்திங்கன்னா இது மட்டும் இந்த மரத்தை அறுப்போம். 8 கிடச்சிருக்கு, 9 கிடச்சிருக்கு. இது ஒன்று. இந்த மரத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த மரத்தை இந்த மரத்தை முடிப்போம். இன்னும் ஒன்று தான் தொற்று அறுத்துரு, அவ்வளோதான். அடுத்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இது போதும்னு தான் நினைக்கிறேன். இது என்ன தெரியுதா? லாமா. சரி, அதை விட்டு நம்ம உள்ளே போயிட்டு இது பண்ணிப்போம். இதுக்குள்ளே போயிட்டு இதை எடுத்து இங்கே வச்சோன்னா 4 8 12 16 24 34 44 48 கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோதான். இப்போ இங்கே இதெல்லாம் அரிச்சு விட்றலாம். இது அந்த பக்கம் மட்டும் சேமாக இருக்கட்டும், இதை மட்டும் அரிச்சு விட்றலாம். என்ன சொல்கிறீங்க? அப்போ கரெக்டாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இதை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அரிச்சு இது பண்ணிடலாம். ஓகே, இது ஒன்று. ஓகே, அப்படியே இதே அரிச்சு விட்றலாம். ஓகே, இது ஒன்று போட்டுட்டு மேலே போய்ட்டு அடிச்சிடலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து போட்டுடலாமா? வேணாம், கீழே போய் போட்டுருவோம். இதை அரிச்சுவோம். ஏன்னா கல் முக்கியமாக தேவை. இதே 10 மணி தரல, 10 தான் நினைக்கிறேன். ஓகே, என்னடா இந்த இடம் இதாகிடுச்சு. ஓகே, 2 போட்டுட்டு இது அவ்வளோதான். ஃபுல்லாக கலர் பண்ணிடலாமா? ஓகே, 1 2 3 4 மேலே ஒன்று இங்கே ஒன்று போட்டுடலாம். 1 அவ்வளோதான். கரெக்டாக இருக்கா? இப்போ பார்த்திங்கன்னா இதை அடிச்சு விட்ருவோம். இது வேகமாக அடிச்சிடலாம். இங்கே ஒன்று போட்டு மேலே போயிடலாம். இங்கே ஒன்று இங்கே இது தப்பு போட்டேன். சொதப்புது, பார்த்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து போடுறாங்களா? 1 2 3 4 5 6 7 போட முடியல. என்னடா போட முடியல? இப்போ போடுவோம். அவ்வளோதான். 1 2 3 4 5. ஓகே, இங்கேருந்து போட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வர இடிக்குது வேறு. கரெக்டாக தான் இருக்கும், விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டிக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6. வேறு இங்கே இருக்கா? 1 1 2 1 2. கட்ட முடிஞ்சு போச்சா? நினச்சேன் பத்தாதுன்னு. இப்போ இந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 போதும் தான் நினைக்கிறேன். 6 தானா? ஐயோ சரி விடுங்க, இதே போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே 1 14 24 கிடச்சிருச்சு. சும்மா அடிச்சு விட்டுட்ருக்கேன். ஓகே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்படியே இங்கே ஒன்று போடணுமா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, லாஸ்ட்டில் 2 1. அவ்வளோந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டார்ச்சு இதாக இருக்குது. என்ன 2 தான் இருக்குது. ஸோ 2 தான் இருக்குது, பார்த்துப்போம். டார்ச் வந்து நான் எடுத்து வச்சேன். அது வந்து வர்ற வழியில் கோல் கிடச்சிச்சு. சரி நம்ம வந்து அந்த டார்ச் எடுத்த இடத்துக்கு கிளம்புவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கோல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவை. எந்த பக்கம் போனேன்? ஓகே இந்த பக்கம் தான். இது இப்போ இங்கே ஆச்சு. இல்லை இப்படி தான் வந்தேன். ஆகலை வீடியோ இது ஆச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே என்ன ஆச்சுது? ஓகே இந்த பாருங்கள், இந்த கோபிள் ஸ்டோனு அப்புறமா எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த இதை காட்டிடுறேன். ஓகே இந்த பாருங்கள் இருக்குது. இந்த ஐயோ நான் கீழே போட்டுட்டேன். நான் அவ்வளோத்தையும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்ஸை பார்த்தேன் வர்ற வழியில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிலதை சுருட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போட்டிருக்கேன். எப்படி இருந்தான்னு தெரில. ஓகே இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் உட்டன் கோல். ஓகே இங்கே ஒன்றா இதை அடித்தா நம்மளுக்கு பாயிண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த பச்சை கலர் பாயிண்ட் கிடைக்குதா? அதுதான் அந்த பாயிண்ட். எவ்வளோ ஏறிடுச்சு பார்த்தீங்களா? வேறு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. வேகமாக போய் அடிச்சிடலாம். 3 இங்கே 1 4. ஓகே உள்ள எடுத்துடலாம். ஓகே 5 கீழே நோண்டலாமா? நோண்டிக்கலாம். 6. ஓகே 6 அடிச்சிருச்சு. ஓகே 7. என்னடா 6 தான் கிடச்சிருக்கு. சரி விடுங்க, இப்போ 7 நிற்போம். 7 8. ஓகே இதே எடுத்தாச்சு. ஓகேங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோல் கிடச்சனால ஸ்டிக்கு வந்து ஒரு 5 இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பக்கம் தான் போகணும். இந்த பாருங்க நம்ம வீடு அப்படி சூப்பராக இருக்கா கண்ணங்கரைன்னு. என்ன இப்போதைக்கு இப்படி கட்டியிருக்கேன். போக பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இந்த அகலம் போதும். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக வைக்கணும். ஓகே வந்தாச்சு. இந்த இடத்துல இன்னும் ஃபுல் பண்ணல. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி விட்றலாம். 1 2. இன்னொன்று பார்த்துட்டேன், அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அங்கே பாருங்கள் எத்தனை ஸ்டிக்கு கிடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் தேடிகிட்டு இருந்தோம். எப்படி கிடந்துச்சுன்னா நம்ம இன்னும் மரத்தில் இருந்தால் கிடச்சிச்சு. ஓகே விடுங்க, போயிட்டு வேகமாக போயிட்டு இது பண்ணி விட்றலாம். இதை அரைச்சிடுவோம். வேகமாக அரைச்சா டக்குன்னு இது முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நடக்குதா? ஓகே அதுதான் அந்த 6 தான் இருக்கு கொடுத்துட்டேன். ஓகே இங்கே இருக்குது. இது பாருங்க 42 செய்யலாம். 4 செஞ்சுட்டேன், 16 செஞ்சுட்டேன், 28 32. பார்த்தீங்களா அப்படி கரெக்டாக சொன்னேண்ணா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வச்சிடலாம். ஓகே 17 வச்சிடலாம். ஒரு 17 வச்சிடலாம். ஓகே 15 இருக்குது. 1 2 3 1 2 டைம் ஆயிடுது. ஓகே 2 மணி இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம். ஓகே வெளியே வைக்கலாமா? ஒரு ஐடியா. இங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லலாம். நல்லா இருக்கா? இந்த பக்கம் வைக்கணுமா? இதை உடச்சிட்டு ஜன்னல் மாதிரி வச்சு அந்த ஜன்னல்லையே வச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று வச்சிடலாம்.
என்ன டார்ச் அதிகமாக இருக்கா தச்சன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி வீட்டுக்கு முன்னாடி வச்சிடலாமா? ஆனால் வீட்டுக்கு முன்னாடி டைம் ஆயிடுச்சு. ஓகே, இதை அரிச்சு ஓகே இங்கேயே வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று வச்சிட்டோம்ல, அப்படி இந்த பக்கமும் வச்சிடலாமா? இங்கே ஒன்று, இங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒன்று வச்சிடலாமா? சரி போட்டுருவோம். அப்போ மேலே இருக்கலாம் அரிச்சு விடணுமே. ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்க இதெல்லாம் அழிக்க முடியும். இன்னும் அழிக்கல, இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. பெட்டி பெட்டியாக கிடைக்கும் இதெல்லாம் கூட, எல்லாம் கூட கிடைக்க மாட்டேங்குது போல். ஸோ விடுங்க, நான் அழகாக வைக்கலான்னு பார்த்தேன் வீட்டுக்கு. ஓகே, நல்லா இருக்கிற வீடு 2 மேலே இருக்கிறது தானே கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு நல்லா இருக்குண்ணா. ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ் ஆகுது? இந்த கருப்பு. ஓகே, இங்கே ஒன்று 2 வச்சுருக்கேன், அங்கே மேலே ஒரு 2 வச்சுருக்கேன். கரெக்டாக தானே இருக்கும். டைம் ஆகிடுச்சு, வேகமாக போகணும். நான் வேறு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இது 2த்தையும் உடச்சி விட்றலாமா? இங்கே சோம்பி வருவாங்க, சோம்பியை காட்டலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கையில் இதை எடுத்துப்போம். எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க? வாங்கடா வெளியே, வாங்கடா டேய், வாங்கடா டேய். அண்ணன் வெளியே நிற்கிறான், வாங்கடா டேய். ஐயோ, சரி டைம் ஆகிடுச்சு, எனக்கு பயமாயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடிடுறேன். ஏன்னா வந்து க்ரீப்பர், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பியை கூட பயம் இல்லை. அந்த க்ரீப்பர் என்ன உள்ளே போக முடியல. ஐயோ, இதை உடச்சி விட்டாலுமே இதை உடச்சி விட்ரு. ஆஹா, இதை வச்சோன்னு உள்ளே போக முடியலன்னு. ஓகே, இப்போ போயிடுச்சு. கதை முடியும். வெளியாகணும் இல்லை. ஓகே, முடியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்து தெரியுதான்னு தெரில. அங்கே பார்த்திங்கன்னா சேந்தி பூச்சி மாதிரி ஒன்று நின்றுட்டு இருக்கும். அங்கே ரெட் கலரில் கண்ணு வச்சு நிற்குதா, அது ஒன்று. இன்னும் ஒன்று 2 நிற்கிதுங்க. இதுங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரங்க. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஜன்னல் வந்து அதிகமாக வைக்கிறதில்ல. ஜன்னல்குள்ளே பூந்து வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தூங்கிடுறேன், காலையில் பார்க்கலாம். ஓகேங்க, ஒரு புதிய பிறப்பு. பார்த்திங்கன்னா அந்த சிலந்தியெல்லாம் ஓடிருக்கும், எல்லாமே ஓடிருக்கும். பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறது யோசிக்க போகிறேன். இல்லை சோம்பி எதுவும் மரத்துக்கு கீழே எதுவும் நிற்பாங்க. எத்தான் பாருங்கள், இவங்க தாங்க சோம்பி. இவங்க தான். அப்புறம் டப்பக் இங்கே வா. அவ்வளோதான். இந்த அவ்வளோதான் பாருங்கள், 2வது லெவல் போயிட்டோம். எதோ சத்தம் இதை ஓடி போயிடும். பின்னாடி எதோ சத்தம், எதோ அம்மா சோறு அடிச்சிருப்பான். அடித்தாலும் அவ்வளோலாம் எழுத்து குறையாது, 1 2 தான் குறையும். அவங்க அடித்து நம்மளை சாம்பி ஆக்கிட்டு போயிடுவாங்க. இந்த அப்புறம் சிலந்தி, அதுக்கப்புறம் எலும்பு பூ. இதே தம்பி சிலந்தி எதுவும்னாலே இந்த அப்புறம் வரியா எரிஞ்சிருவேன். சாம்பலாக போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, எரிஞ்சு சாம்பலாக போயிடுவேன். அடிக்கிறான். மிஸ் ஆயிடுச்சா? என்னப்பா மிஸ் ஆயிடுச்சா? எங்கேப்பா, எங்கே நீ வெட்டாம்பு? இங்கே தானே இருந்தா பாருங்க. அப்படியே சொருகி வச்சுருக்கானா பார்த்தீங்களா? ஜோம்பி கடியாது. ஓகே, என்னப்பா? ஓகே, இப்படி போவோம். பார்த்துட்டான். ஓகே, அவன் அடிக்க மாட்டேங்கிறான். இங்கே வருங்க, பார்த்தீங்கன்னா திரும்பி தப்பிச்சிட்டோம். ஓகே, தப்பிச்சு பார்க்கலாம். வா அடி 1 எப்படி அடி உங்கள்கிட்ட தப்பிக்கிறதான்டா. என்னடா குறி பார்த்து கூட அடிக்க தரல. குறி பார்த்து கூட அடிக்க தரல அவனுக்கு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் இப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த எல்லாம் அடிச்சிட்டானா? ஐயோ, பேசிகிட்டு இருக்கேன், இவங்களே அடிச்சிட்டான் பாருங்க. 6 அம்பு 7 அம்புக்கிட்ட பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டோம். யாருக்கிட்ட நீ மோதிர போய் அடிச்சிடுவோமா? இதை வச்சு அடிக்கலாமா? குச்சி வச்சு ஸ்டிக்கை வச்சு அடிக்கலாமா? சொல்லுங்கள். அவனுக்கு ஸ்டிக் மாதிரி தான் இருக்கான். அடிச்சு முடிச்சிடுவான். சொல்லுங்கள். வரியாடா திரும்பி வரியா? திரும்பி வா திரும்பி அடி. வா கூப்பிட்றா. வா. அம்மா அடிச்சிட்டாங்க.
அப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் சாப்பிட்ற ஃபயர் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஏறிடும். சோறு டம்முன்னு அடிச்சிட்டாங்க. சரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவனை விட்டுட்டு கீழே போவோம். இது என்ன கேவா? கேவ் மாதிரியே இருக்கும். ஆனால் பெரிய குழி இருக்குங்க. கேவே தான் கேவு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கணும். கீழே விழுந்துட்டோம், மேலே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேவு. இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெளியே நிற்கிறீங்கள ஜாம்பி, இவங்களும் பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க. ஏன்னா அது இருட்டான இடம், சூரிய வெளிச்சம் படாததுனால அவங்க இப்போ என்னடா காணையில் நீங்களே டேய் இங்கே தானடா இருந்த, எங்கடா போனேன்? எங்க இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே போயிட்டாங்களா? எங்கடா இருக்கீங்க? இந்த பாருங்க ஏன் தெரியுமா இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு கேவு. இவங்க வந்திருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து அவங்கள அடிக்கிறான். நம்ம போயிடுவோம். மேலே ஒன்று இருக்கீங்களாடா, இதுக்கு மேலே போய் பார்ப்போமா? ஆடு இருக்குது. ஆடுன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான் போயிட்டு ஃபர்னஸ் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபிள் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கமா? இன்னும் இந்த பக்கம் இது இருக்குது. இல்லைங்க கீழே இது இருக்குது, விழுந்துடக்கூடாது. கீழே அயனுங்க கீழே அயன் இருக்குண்ணே. இங்கே இறங்கி பார்ப்போம். கீழே விழுந்தது ஆகாது தானே? அந்த மூலையில் குதிச்சு பார்ப்போமா? குதிக்கப்படி தானே? சின்னதாக ஒரு கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போட்டு வந்துடலாம் இதில். ஓகே இங்கே ஓ மை காட், ஐயோ இப்போ எப்படிங்க மேலே போகிறது? இது அரிக்க முடியுமா? அரிச்சா கிடைக்காதோ? அரிச்சு வேணாம், இதுக்கு தேவலை. நம்ம பார்த்திங்கன்னா இந்த இங்கேயே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இந்த வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அயனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஓகே டார்க் ஓக் பிளான்ட், இதை போட்டு அப்படியே மேலே ஏறிட்டு போகிறேன். கொஞ்சமாக மேலே ஏறிட்டு போகிறேன்னா. ஓகே இப்போ இந்த பக்கம் தாயிரும். இதுக்கு மேலே போயிடுவோம். ஓகே இங்கேருந்து போட ஆரம்பிச்சு ஒன்று முடிச்சு போச்சா? இல்லை இருக்குது, பார்த்துக்கலாம். ஒன்று இதுக்கு மேலே போய்ட்டு ஓகே கரெக்டாக வரும். 1 2 போடுறா அப்படியாச்சும் மேலே போயிட்டோன்னா தான் பார்த்திங்கன்னா நம்மளால் தப்பிக்க முடியும். முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் 4 தான் இருக்குது. இங்கே போயிடுவாங்க. வேணாம், இப்படியே நிற்போம். இங்கே நாளைக்கு போட்டு போயிடலாம். எப்படியாச்சும் போயிடணும். அது மட்டும் தான் என்னோடய குறிக்கோள். ஒன்று தப்பப்பட்டேன். இதை பார்த்திங்கன்னா அடிச்சு விட்ருவோம். இதை எடுத்து அடிச்சு விட்ருவோம். ஏன்னா இதுதான் இப்போ இதுக்கு முக்கியமாக தேவை. ஓகே இது போடையா? ஓகே போடு. ஓகே இங்கேருந்து போகலாம். 1 2 ஆட பவிகளா, என்ன இப்படி சோதிக்கிறாங்களே. இன்னும் இல்லைங்க, அந்த இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இருக்குங்க இது இருக்குது, கட்டம் ஒன்று இருக்குது. 4 செஞ்சுக்கிட்டு இதையும் எடுத்து வச்சுப்போம். இப்போதைக்கு இதை ஒன்று போட்டுருவோம். அதை அரிச்சு விட்ருவோமா? ஓகே அதை அரிச்சு எடுத்துப்போம். ஐயோ கீழே இருந்துச்சா? இல்லை. ஓகே ஓகே 1 ஓகே இதை எடுத்து போடுவோம். 1 2 3 4 மேலே வந்துச்சா? வந்தாச்சுங்க. அம்மா சோறு, எவ்வளோ பெரிய கேவ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனை. அடுத்த வாட்டி இந்த கேவுக்குள்ளே இறங்குறேன்னு வைங்களேன், அந்த மூளையாகவே போய் இறங்கிட்டுருப்பேன் நான். அந்த பக்கம் போனோன்னா அப்படியே நான் போட்ட இதெல்லாம் அரிச்சிக்கிட்டே வந்தோன்னா இது பண்ணிடலாம். ஓகே இந்த சாலமன் ஃபிஷ் தின்னுங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இல்லை, பரவாயில்ல. நம்ம பார்த்திங்கன்னா மாடு அடித்து தின்னுக்கலாம். ஓகே அடி எங்கே போகிறேன்? அவ்வளோதான். கிடச்சிச்சா? 3 பார்த்திங்கன்னா மட்டன் பீஃப் கிடச்சிருக்கா? ஓகே இதை பார்த்திங்கன்னா 1 2 சாப்பிட்டு 2 சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு ஹெல்த்து கச்ச ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கோவில் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வேகமாக போகணும். ஓகே இதுக்கு வேறு ஆயுசு முடிய போகுது இந்த பிக்காக்ஸுக்கு.
ஓகே இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். மண்டையில் எவ்வளோ போகுது பார்த்து எடுக்கணும். ஓகே இங்கே எடுத்துகிட்டு இங்கே வேணாம், மண்டையில் விழுந்துருச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. இப்படி போட்டு பார்ப்போம். விழாது. அப்போ இதில் வேணாம், இதை அடிச்சு விட்டு இன்னும் 2 அடிச்சு விட்டுட்டு இதை அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும். 1 2 3 4 7 கிடச்சிருச்சு. இன்னும் அதுக்கு செய்ய ஒரு 9 தடவை 8 1 இல்லாமல் இதை அடிச்சிடக்கூடாது. இதை துப்பியே சாப்பிடுச்சிடும். ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. சண்டை போடுறதால கீழே அடிச்சிடும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போதும். பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம வீட்டை ஓடிடலாம். ஓகே வேகமாக ஓட வேண்டிய நேரம். ஓகே இதை பீஃபை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஓகே வந்தாச்சு. இல்லாமா 2 லாபம் இருக்குது. ஓகே உள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டிங் பாக்ஸில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னன்ஸ். எப்படின்னா மீட்டெலாம் சமைக்கிறது. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு மீட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னன்ஸை செஞ்சாச்சா. இப்போ இங்கே இதுக்கு பதிலாக எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்னன்ஸை போட்டுருவோம். எந்த இடத்துல வர்றது, இது பக்கத்துலேயே போட்டுடலாம். ஓகே இங்கே போட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து ஃபியூலாக வச்சுட்டு இன்புட்டுக்கு வந்து இங்கே போட்டுடலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அது குக்குடு பீஃப்னு வரும். பாருங்கள் வந்துட்டு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே குறைஞ்சிருமா நெருப்பு. ஓகே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா குக்குடு பீஃப் அப்படின்னு இருக்குல்ல, இது எடுத்து விற்குது. ஓகே சாப்பிட்றலாம். இங்கே பார்த்திங்களா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஏறிட்டு இருந்துச்சு. இந்த குக் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நிறைய ஏறும். ஓகே நான் பார்த்திங்கன்னா இந்த எதுவும் இல்லை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேகமாக நான் வந்தேன். அவ்வளோதான். இதோடு பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவல் பார்த்திங்கன்னா ஓகேங்க இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் டாட்டா.